பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்கள் இருட்டுகளையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். அநேகர் கேட்டாங்க, பாஸ்டர் ஏன் நீங்கள் மெசேஜ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க யூடியூப்பில்? நீங்கள் கொடுக்குறது சில காரியங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டது நிமித்தம் ஒரு சில காரணங்களால் அந்த மெசேஜ் கொடுக்காம நான் இருந்தேன். இப்போ அந்த செய்திகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. என்ன எதனால் இதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு கிறிஸ்தவ கலாச்சாரம் வேறொரு கோணத்தில் அது போய்கிட்டு இருக்கு. அதனால கட்டாயத்தின் பேரில் இதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை. இன்னைக்கு போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் போதிக்கிறவர்கள் ஆத்துமாவையும் ஆவியும் குறித்த ஒரு தொடுதல், அது செவ்வன ஒரு சீர் பொருந்தக்கூடிய பாதையில் வருவதற்கு போதனை இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரீரத்தை மிகைப்படுத்தி மாம்ச கிரியைகளை மிகப்படுத்தி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்திகள் இருக்கிறது. ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவிக்குரிய சத்தியங்கள் கிடைக்கிறது. ஆகையால இந்த ஆவிக்குரிய சத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது தான் இந்த செய்தியை உங்க முன்னாடி கொண்டு நான் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கேன். ஆகையால இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரியவர்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் கையை தூக்குவாங்க, நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம்னு. இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை. கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆவிக்குரிய சபை. எல்லாரும் யாரெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா கரங்களை தூக்குவாங்க. ஒரு அம்மா ஒரு சகோதரத்தை கேட்கும், நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போறேன். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி அல்லது ஒரு திருமண காரியத்தில் நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா, அல்ல நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஆவிக்குரிய சபைங்கிறனுடைய உண்மையான ஒரு புரிதல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு நான் இந்த இடத்துல வெளிப்படையாக நான் பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை இது காயப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க. உண்மையான ஒரு சத்தியம் உங்களை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா சீர்படுத்தும், உங்களை ஒழுங்குபடுத்தும். அப்ப ஆவிக்குரிய சபை இன்னைக்கு என்னவா ஆயிற்று அப்படின்னு கேட்டா, ஒழுங்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல நாங்க பாக்குறோம். ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு எப்படி இல்லாம போகுது அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லும் போது ஆவிக்குரிய சபையினுடைய புரிதல் நமக்கு இருந்தா, ஏன் ஒழுங்கு இல்லாம நம்முடைய சபைகள் இப்படி இருக்கு, நம்முடைய சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அல்லது தனி நபர் நானா இருக்கட்டும், ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வந்துருவோம். நீங்க நிறைய பேர் ஒரு தலைப்பு கூட நான் வச்சிருக்கிறேன், அது இன்னொரு தடவை கூட அதை பேசலாம். பாவம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பு கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டா எதுன்னு தெரியல. பாவம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பரிசுத்தம்னா என்ன, பாவம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாதனால கிறிஸ்தவர் சொல்றதுக்கான ஒரு வெளிப்படையான ஒரு உண்மைத்தன்மை இல்லாம இருக்காங்க. எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு அவன் பொய் பேசுறான். இன்னைக்கு இருக்க ஆவிக்குரிய சபையில அது நிறைய இருக்கு. பொய் பேசுதல், திருடுதல், களவு, கோபம், விபச்சாரங்கள், இப்ப நம்ம கூட செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லிடுவான்னு கேட்டா இது பாவம் இல்லை அப்படின்றான். கேட்டா என்ன சொல்லுவான்னு கேட்டா, ஒரு உபதேசத்தை வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தப்பை மறைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசங்கங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய சபை ஒரு நாளும் பாவத்தை அனுமதிக்காது. ஆமே, நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய சபை பாவத்தை அனுமதிக்காது. பாவம் ஒரு ஆவிக்குரிய சபை அனுமதித்தால் அது கட்டாயமாக ஆவிக்குரிய சபை கிடையாது. அதனால தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை பேசுகிற போது நீங்க நல்லா உள்வாங்கிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய சபை அப்படின்னுடைய ஒரு புரிதலுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு? இன்னைக்கு பொதுப்படையா கிறிஸ்தவர்களுடைய பேர் வந்துருது. எவன் தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்க. இடையில கூட நம்ம பார்க்குறோம், நிறைய காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தவறு செய்யும் போது மற்றவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, மக்களுடைய புரிதல், ரட்சிக்கப்படாத மக்களுடைய புரிதல், கிறிஸ்தவர்கள் தான் இந்த தப்பு பண்ணாங்க. நான் இதன் வாயிலா ஒரு விஷயம் சொல்றேன்,
பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் தெரிந்து, நல்லா கவனிங்க, தெரிந்து இது பாவம்னு தெரிந்து ஒரு மனிதன் செய்வானா என்றால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள், நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவர்கள், எழுத்து போல இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க. ஆவிக்குரியவர், இப்ப நிறைய பேர் இந்த வார்த்தையை தான் உச்சரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஆவிக்குரியவர். இந்த ஆவிக்குரியவர்களுடைய ஒரு டெபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர் நான் சொல்றேன். கிறிஸ்து அவர். சரிங்களா? இப்ப பாருங்க, இத சேர்த்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான புரிதல் கேட்டா கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை எதுக்குள்ள வருதுன்னு கேட்டா அபிஷேகம்னு வருது. அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை யார் தருவா? ஆவியானவர் தருவார். ஆமென். ஆவியானவர் தருவார். பாருங்க, கிறிஸ்து, அதை யார் கொடுக்கிறது? அபிஷேகம். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்துன்னா என்ன அப்படின்ற பொருள் உங்களுக்கு தெரியும். அபிஷேகம். அபிஷேகத்தை யார் தரக்கூடும்? ஆவியானவர். அப்ப ஆவியானவர் தந்த ஒரு சபை பாருங்க, அவனை பார்த்துதான் ஆவிக்குரியவர்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, கிறிஸ்து என்றால் அபிஷேகம். அபிஷேகத்தை யார் தருவா? ஆவியானவர். அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவனாக மாற முடியும். நீங்க கிறிஸ்தவன்னு சும்மா போற போக்குல எல்லாம் அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. வாயில வர்றதை விட்டு அப்படியே சொல்லிடுறது அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவன் ஆவிக்குரியவன், ஆவியானவரை தரித்தவன். கிறிஸ்தவன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். அப்போ ஒரு சபையை பார்த்து நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா அந்த சபை சொல்லுது அது அபிஷேகம் நிறைந்த சபைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் இருக்கக்கூடிய சபையில் நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அபிஷேகம் பிளஸ் சபையில இன்னைக்கு என்ன தலை விரித்து ஆடுகிறது அப்படின்னு கேட்டா பாவம். என்ன தலை விரித்து ஆடுகிறது? பாவம். பாவம் என்ற என்ன? இன்னைக்கு பாவம்ன்றது ஒரு பொது சொல். பாவத்துல பல வகை உண்டு. சரிங்களா? பாவத்துல பல வகை உண்டு. இதை குறித்து நான் கட்டாயமா இன்னொரு நாள் நான் இதை பேசுவேன், எது பாவம்னு சொல்லி. இப்ப நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு சபையும் எடுத்து எடுத்து என்ன செய்யறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, நீ எந்த சபைக்கு போற, எந்த சபைக்கு போறேன்னு கேட்கறாங்க. நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தவனான்னு. ஏங்க, கிறிஸ்தவனுங்கிறது பொதுப்படை சொல்லா அது எப்ப வந்தது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் யார் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்தவர்களா அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ன? அபிஷேகம் உள்ளவர்கள். அவங்கள பார்த்துதான் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. இது நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க தயவு செய்து. அபிஷேகம் இல்லாத ஒருவனை பார்த்து கிறிஸ்தவன்னு சொல்றது அது என்னன்னு தெரியல எனக்கு. அது எனக்கு புரியல. அது என்ன உச்சரிப்பில் அதை பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்தவன் அப்படின்ற வார்த்தை கிறிஸ்துவை தரித்தவன், அபிஷேகத்தை தரித்தவன். அபிஷேகத்தை யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை தரித்தவன் அவன். அவன் ஆவிக்குரிய மனிதன். பரிசுத்த ஆவியானவருடைய பேர் என்ன? அவன் ஆவிக்குரிய சபை, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிற சபை, கிறிஸ்து இருக்கிற சபை, அபிஷேகம் இருக்கிற சபை. அப்ப அந்த அபிஷேகம் இருக்கிற சபையை பார்த்துதான் சொல்லுவாங்க அது ஆவிக்குரிய சபைன்னு. அப்ப ஆவிக்குரிய சபையில என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நிறைய என்ன ஆவிக்குரிய சபையில இருக்கு? பாவம். என்ன பாவம்? நிறைய பேர் பேசுற பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமா சொல்றாங்க. நான் ஒரு நிறைய பேரை இன்னைக்கு நான் சந்திக்கிற ஒரு சூழல்ல இருக்கும்போது அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாவத்தினுடைய அந்த தன்மையை எவ்வளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? பாவத்தை மறைப்பதனால இவங்க வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது குறித்து நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது பாவத்தை மறைக்க நினைக்கிறாங்க. எப்படி? தன்னுடைய நன்மையினால அல்லது தன்னுடைய தியாகத்தினால தங்களுடைய சுபாவத்தினால பாவம் செய்து அந்த பாவத்தை மறைச்சு நினைச்சு தாங்க ஒரு ஆவிக்குரியவங்களா காட்ட விரும்புகிறார்கள். ஆனால் பைபிளின் படி, வேதத்தின் படி ஒரு அபிஷேகம் உள்ள மனிதன் கட்டாயமாக அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டான்.
பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யறதுக்கான திரும்ப திரும்ப பரிசுத்தம் எனக்கு புரியல. இருந்த இடத்திலே இருந்துகிட்டு நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து மறுபடியும் அபிஷேகம் உன்னை பாவம் செய்ய விடாது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றான், அபிஷேகம் இருக்கிறதுனால அவன் அபிஷேகம் எந்த அபிஷேகமோ யாருக்கு தெரியும்? பிசாசு கூட அபிஷேகம் தான் கொடுக்குது. அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான கிறிஸ்துவின் அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள். அதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நீங்க படிக்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல வாசிங்கம்மா, என்ன வசனம்னு சொல்லி. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். பாருங்க, இந்த அபிஷேகம் வந்தோடனே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது. நான் ஏன் இதை பிரத்யேகமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அபிஷேகம் இருக்கிறது, ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறதுன்னு நான் நம்புறேன், நான் பிலீவ் பண்றேன். புரியுதுங்களா? அதுல பிரதானமாய் இதை நான் என்ன செய்யறேன்னா உள்வாங்கிக்கிறேன். உண்மையான அபிஷேகம் உள்ள ஒரு சபை, உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபை இந்த பூமியில இருந்தது. சுயநலம் அல்லாது, தன்னலம் அல்லாது, ஜாதி பார்க்காத ஒரு நல்ல சபை இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு இல்ல. கேட்டா சொல்லுவான் ஆவிக்குரிய சபைன்னு. ஆவிக்குரிய சபை அல்ல. ஆவிக்குரிய சபை என்பதனுடைய பொருள் என்ன? அது அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற சபை. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? நாளுக்கு நாள் அந்த சபை என்ன ஆகுதுன்னு கேட்டா, வரங்களிலும் வளர்ச்சியிலையும் ஆத்துமாக்கள்லையும் சுயநலமற்றவர்களாய் பெருகி கொண்டிருந்தார்கள். அதுலயே இருக்கு அந்த வசனம் இல்ல, நீங்க அதை வாசிங்கன்னா தெரியுதா? வாசிக்க முடியுமா? அதே இதுல நாளுக்கு நாள் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா விருத்தி ஆகுறாங்க. 3ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 3ல அதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம் வசனம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அனுதினமும் தரித்திருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறி. பாஸ்டர் ஒரு யோசனை, பாஸ்டர் அம்மா ஒரு யோசனை, விசுவாசி ஒரு யோசனை, மூப்பர் ஒரு யோசனை, எனக்கு ஒன்றும் புரியல. ஆவிக்குரிய சபை என்பதனுடைய பொருள் என்ன? ஒரு மனம், சாட்சி, பலப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களோடு இருந்தால்தான் நீங்க உங்களுடைய